இன்னைக்கு ஏதாவது ஒரு படத்தோட அப்டேட் எதுவும் வந்திருக்கா? யூடியூப்பை திறந்து பார்க்கலாம். என்ன படத்தோட அப்டேட் எதுவும் வந்திருக்கு? டைங் டைங். ட்ரெய்லர் ஏதாவது வந்திருக்கா? பிரபாஸ் அவர்களுடைய தெலுங்கு ரபேல் ஷாபுன் படத்தோட சாங் வந்திருக்கு. லைவ் கொடுப்பீங்க, சம்டைம் பிளாக் பண்ணுவீங்க. எதுக்கு? பார்ப்போம். ஏதாவது ட்ரெய்லர் வந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த சாங்கை பண்ணுறதுல என்ன பெரிய பிரச்சனைனா, கிளைம் பண்ணாலும் சரி போடான்னு விட்டுறலாம். ஆனால் பிளாக் பண்ணி விட்ருவாங்க. அது செம்ம டென்ஷன் ஆயிரும். ஒரு 3 மணி நேரம் அதுக்காக வேலை பார்ப்போம். அவங்க ஈஸியாக பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம என்னமோ எடுத்துட்டு போகிற மாதிரி. அட போவாங்கப்பா. டேய், அகாண்டா 2 தாண்டவம் ட்ரெய்லர் தமிழ் விட்டுருக்காங்கப்பா. ஆதித்யா மியூசிக் தமிழ்ல பயங்கர என்டர்டெயின்மெண்டா இருக்குல்ல. பந்தமுனி பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு ஒரு குடி வரமாட்டாங்க. மகாகும்பமேளா பா வேற லெவல் ஆக்ஷன். இந்த அம்மாவா இதே மனசாச்சே இல்லாம அம்மா கேரக்டர் போடுறீங்க. ஐயோ, இது யாரு? பாட்டியா? தமன் வா இல்லைன்னா மிரட்டுறாரு தலைவர். ஏய் செம்மையா இருக்குல்ல, ஆப்டாவது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி, ஓகே, பாப்போம். ஏய், இது வேற லெவல் ஆச்சே. இது நம்ம லிஸ்ட்லே இல்லையப்பா. சிறப்பா இல்லப்பா. அகண்டா அகண்டா தாண்டவம் 2 அகண்டா 2 தாண்டவம். December 5. சூப்பர். இந்த சில டீட்டெயில்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு வந்துருவோமா? ரிட்டர்ன் அண்ட் டிரெக்டர் போயாப்பட்டி ஸ்ரீனு அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் தமன் தான் ஆஸ் யூஷுவல். காட் ஆஃப் மாசஸ் நந்தமூரி பாலகிருஷ்ணா, கபீர் சிங். ஓகே, எப்படி இருக்கு அகண்டா வந்து தான் ஃபஸ்ட்டு இந்த காடா அந்த ஒரு சிவனோட பக்தனா அப்படி பார்க்கும்போது உண்மையிலே மிரட்டுறாரு. கண்ணாலே பயங்கரமாக பண்ணுறாரு. சூப்பராக இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது அந்த ஃபேஸு, அவனோட அந்த தோற்றம் வந்து அந்த கெட்டப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி நம்ம பாலையா அவர்களை வந்து நம்ம ஒரு படத்தில் கலாய்க்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் கலாய்ப்போம்.
என்ன அப்படின்னா ஃபைட்டுக்கு மட்டும்தான் கலாய்ப்போம். நம்பவே முடியாத ரொம்ப தன்மையே இல்லாமல் கொஞ்சம் கூட இமேஜினேஷன் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஃபைட் இருக்கும். பட் ஆஸ் யூசுவல் இதுலேயும் அப்பப்போ ஒரு சாம்பிள்லாம் அப்பப்போ போட்டுட்டாங்க, நம்மளும் பார்த்து ரசிச்சிட்டோம். படத்தில் இன்னும் கொஞ்சம் நிறையாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இது சும்மா ஒரு சாம்பிள் தான்ப்பா, மீதி எல்லாம் திரையை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி படங்கள்லாம் உண்மையிலேயே அவருடைய இது இல்லைன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாராக ஆகியிருக்க முடியாது, இவ்வளோ பேர் அவங்களுக்கு கொண்டாடி இருக்க முடியாது, இவ்வளோ பேர் அவங்களுக்கு ஒரு பைத்தியமாக ஒரு தீவிர பக்தனாக கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிறாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அவருடைய டெடிகேஷன், அவரோட ஒர்க்குக்கு நம்ம பெரிய ஒரு தலை வணங்கியே ஆகணும். ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அந்த அளவுக்கு பண்ணுவார். சண்டு மட்டும்தான் மக்கள், ஏன்னா இவர்கிட்ட அதை எதிர்பார்க்குறாங்க உள்ள இருக்கு. அவருக்கும் தோணும், அவருக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. படம் பார்க்கும்போது நான் பேரன் பேத்தி எல்லாம் வச்சுட்டு படம் பார்க்கும்போது, என்ன தாத்தா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, என்ன அது அப்படின்னா சிரிப்பார் அவர். உர்றா ஏதோ கேட்குறாங்க பசங்க, தான் விரும்புகிறாங்க பண்ணுறோம் உர்றா அப்படின்னு தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். பட் அதை தாண்டி நம்ம ஒரு ரசிகனா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிடே விட்டது, அப்படியே சில் பண்ணிட்டு போயிடணும் இல்லையா. ஓகே, வேற ஒன்றும் இதை பற்றி இல்லை. அகண்டா 2 தாண்டவம் ட்ரெய்லர் பார்த்தாச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி தெலுங்கில் பார்த்துட்டோம். இப்போ தெலுங்கில் பார்த்தப்ப நிறைய விஷயங்கள் புரியல. இப்போ தமிழில் வந்து டப் பண்ணி வரும்போது பார்க்கணும்னு தோணுச்சு. அதை உங்கள் கூட சேர்ந்து அந்த இதை பார்த்துட்டோம். ஓகே கைஸ், இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அகண்டாவே ஃபஸ்ட் நான் பார்க்கல. இல்லை அகண்டா பார்த்தேன், கரெக்ட் ஓடிடியில் பார்த்தேன் நினைக்கிறேன். ஆமாம் ஓடிடியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். 2 பார்ப்போம், எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கணும். நான் மட்டும் தான் உட்காந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு. நல்லா தான் இருந்துச்சு. இதில் 2 எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றியான அப்டேட்டில் அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். ஓகே கைஸ், இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு சும்மா ரேண்டமாக வந்தேன், பார்த்தேன். ஓகே ஏதோ ஒன்று இருக்குன்னு பார்த்துட்டேன். எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கி நான் பிளான் பண்ணது இன்னும் விஜயோட இந்த காஞ்சிபுரம் அதில் வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச்சுக்கு ரியாக்ட் பண்ணலான்னு தான் தோணுச்சு. அதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.